ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் கேண்டில் ஸ்டிக் பார்த்து ட்ரேட் பண்றாங்க. இல்ல இண்டிகேட்டர் சிக்னல் வந்தா உடனே என்ட்ரி எடுக்குறாங்க. ஆனா ரிசல்ட் என்னன்னா ஸ்டாப் லாஸ் எய்தர் ஹிட் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம செல் சைட் போகணுமா, பை சைட் போகணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸா லாஸ் பண்றாங்க. இது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? பிகாஸ் சார்ட்ல தெரியறது எல்லாமே வந்து நமக்கு ரிசல்ட் மட்டும்தான். ஸோ பிரைஸோட மூவ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேண்டில் அண்ட் மூவ்மெண்ட் வந்து பிரைஸோட ரிசல்ட்டை மட்டும்தான் நமக்கு வந்து சார்ட் காட்டுது. ஆனா ஆர்டர் ஃப்ளோ ஃபுட் பிரிண்ட் சார்ட் என்ன காட்டுது அப்படின்னா ஆக்சுவல் ஃபைட் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அதாவது ஒவ்வொரு கேண்டல்லையும் அக்ரஸிவா பையர்ஸ் இருக்காங்களா இல்ல செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்றத காட்டுறது மட்டும் இல்லாம மார்க்கெட்டோட பிரைஸை வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்க, இதர் பையர்ஸா செல்லர்ஸா அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஆர்டர் ஃப்ளோ ஃபுட் பிரிண்ட் சார்ட் வந்து நமக்கு டீடைல்டா கிளியரா நமக்கு காட்டுறதுனால தான் ஆர்டர் ஃப்ளோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்ற கான்செப்டை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்ல சக்ஸஸ் ஆகணும்னா, இல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னா, கேண்டலோட கலர் மட்டும் பார்த்தா பத்தாது. ஸோ கேண்டில் வந்து கிரீனா இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம். அதாவது கிரீன் கலர் கேண்டில் அப்படின்னா பை பண்றதும், ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா செல் பண்றது. இப்படிதான் வந்து நார்மலா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ற விஷயம். ஸோ இப்படி ட்ரேட் பண்ணா மார்க்கெட் வந்து ஈஸியா மணி கொடுக்காது. நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஓகே. அதே மாதிரி தான் இண்டிகேட்டர்ஸும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் RSI ஓவர் பாட், MACD கிராஸ் ஓவர் ஆகுது, மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் சைட்வேஸ் மார்க்கெட்ல நீங்க எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்து லாஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இந்த இண்டிகேட்டர் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாகிங் இண்டிகேட்டர்ஸ், லாகிங் சிக்னல்ஸ். ஓகே. ஸோ அதாவது பிரைஸை பேஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால ஒரு பிரைஸோட மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வந்து சிக்னலே கொடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ட்ரெண்டே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கும்போது உங்களால ஈஸியா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியாது. அண்ட் ஈவன் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகுறதும் லாஸ் ஆகுறதும் நிறைய நடக்கும். இப்போ இண்டிகேட்டர்ஸ் வந்து லாகிங்னு பார்த்தோம். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பிரைஸோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சிக்னல்ஸ் எல்லாமே வருதுன்னு சொல்லி பார்த்தோம். பட் இப்படியெல்லாம் இருக்கும்போது ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மட்டும் எப்படி வந்து ப்ராஃபிட் பண்றாங்க? ஸோ இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட்டோட இன்சைட் ஆக்டிவிட்டியை பார்க்குறாங்க. அதாவது மார்க்கெட்டோட கேண்டில் மட்டும் பார்க்காம அந்த கேண்டிலுக்கு பின்னாடி என்ன நடக்குது, கேண்டிலுக்கு பிஹைண்ட் த கேண்டில் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றத அனலைசிஸ் பண்ணி ஸோ இன்டெப்தா கேண்டிலுக்கு பின்னாடி நடக்கிற விஷயத்த நம்ம லைவ் மார்க்கெட்ல பார்க்கும்போது அவங்களால ஈஸியா வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, மார்க்கெட்டோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால அவங்க ஈஸியா ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ இதுல அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அக்ரெசிவா பை பண்றாங்க, யார் ஹெவியா செல் பண்றாங்க, எங்க லிக்விடிட்டி இருக்கு, எங்க டிராப்டு ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி டீடைல்டா அவங்க பார்க்கறதுனால தான் அவங்களால ஈஸியா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது. பட் ஸ்டில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தை வச்சுட்டே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால யாருமே ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியறதில்ல. ஸோ அதனால இந்த இண்டிகேட்டர் அப்படின்றத வந்து இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க. இண்டிகேட்டர் வந்து இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஏன் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற விஷயம். ஓகே. ஸோ இப்போ சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இண்டிகேட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க. RSI, MACD, மூவிங் ஆவரேஜ், சூப்பர் ட்ரெண்ட், பொலிஞ்சர் பேண்ட் இந்த மாதிரி எந்த இண்டிகேட்டர் எடுத்தாலுமே கூட எல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற இண்டிகேட்டர்ஸ். கரெக்ட்டா? ஸோ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா, அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்கிற இண்டிகேட்டர்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லாருமே ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும்ல. ஏன் எல்லாருமே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியறதில்ல? ஏன் ப்ராஃபிட்டபிளா இல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக முடியறதில்ல? ஸோ இங்க தான் ஒரு ட்ரிக்கே இருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றவங்க தான் வந்து ட்ராப் ஆகுற பீப்பிள். ஓகே. ஸோ அவங்க தான் வந்து அதாவது என்ன சொல்றது? பிக் பிளேயர்ஸ்க்கு அவங்க தான் டார்கெட்டே. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் யூஸ் பண்ற ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ ஃபுட் பிரிண்ட் சார்ட். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இது ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் இப்போ என்ன காட்டுது? ஏன் வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோ வந்து சொல்றோம் அப்படின்னா, ஏன் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, ஃபைனல் ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு காட்டுது. பட் ஆர்டர் ஃப்ளோ என்ன காட்டும் அப்படின்னா, இந்த ஃபைனல் ரிசல்ட் கிரியேட் பண்ண ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்றத காட்டும். ஓகே. ஸோ அதாவது ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு மார்க்கெட்ல அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டுக்கான ரீசன் என்ன அப்படின்றத வந்து மார்க்கெட்ல காட்டுறது தான் வந்து ஆர்டர் ஃப்ளோ. ஓகே. ஸோ இங்க நீங்க பிரைஸ் பார்க்கும்போது பிரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கலாம், அப் ட்ரெண்ட் போயிருக்கலாம், டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கலாம். ஓகே. பட் இந்த மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, இதுல ரியலாவே பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா, இல்ல இந்த பாட்டம்ல வந்து பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட் பிரைஸ் ஐ மீன் அப் ட்ரெண்ட் கொண்டு போயிருக்காங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோல பார்க்க முடியும்.
எவ்ரி கேண்டல்ல எவ்வளவு பையிங் ஆக்டிவிட்டி நடக்குது, எவ்வளவு செல்லிங் ஆக்டிவிட்டி நடக்குது, யாரு டாமினன்ட்டா இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோல ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல நம்ம பார்க்க முடியும். அதை நான் உங்களுக்கு டீடைல்டா ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ டூல் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பின்னாடி என்ன நடக்குது, என்ன நம்ம அந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றது எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஃபைன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர் பேசிக்கலி ரீட்டைல் ட்ரேடர் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் கேண்டில் பார்த்துட்டு நம்ம கிரீன் கலர் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவா பை பண்றது அந்த மாதிரி பை பண்ணுவாங்க. அண்ட் தென் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இமீடியட்டா செல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்த செல் பண்றாங்க அப்படின்னா எந்த இடத்த என்ட்ரி எடுக்கிறது, எந்த இடத்த டார்கெட் புக் பண்றது, அகைன் சடனா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. ஓகே, இங்க நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை இந்த லைன். ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் டே ஹை. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் அண்ட் அகைன் வந்து ப்ரீவியஸ் டே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டை வந்து ஒரு வேலிட் பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணி அகைன் புல் பேக் வரும்போது இந்த இடத்த நம்ம வந்து பை பண்ணுவாங்க. பேசிக்கலி அதுதான் வந்து ரீட்டைல் ட்ரேடரோ அதாவது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரோ இல்ல ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா இதுதான் அவங்களோட மெத்தடா இருக்கும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்த பை பண்ண எல்லாருமே வந்து இந்த இடத்த ட்ராப் ஆயிருக்காங்க. ஏன் ட்ராப் ஆயிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்த சைலண்டா வந்து செல்லர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் வந்து இங்க நடந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பை ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கேண்டில்ல பார்க்க முடியுமா? கேண்டில் பார்க்கும்போது கேண்டில் எல்லாமே கிரீன் கலர் கேண்டிலா இருக்கு. ஒன் ஆர் டூ கேண்டில்ஸ் தான் நமக்கு ரெட் கலர் கேண்டிலா இருக்கு. ஸோ இந்த டோஜி கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேண்டில். இந்த கேண்டில் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேண்டில். அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வருது அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் இப்படி வருது அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இங்க ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம இங்க தான் என்ட்ரி எடுப்போம் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது. பட் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இந்த இடத்துலயே அதாவது இந்த டாப்லயே இந்த இந்த ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துலயே நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம இங்கேயே நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். நம்மளோட ஸ்டாப் லாஸ வந்து ரொம்ப மினிமலா நம்ம மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ நம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டா இந்த இடத்த நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து டே ஹை வந்து ஸ்டாப் லாஸ் வைப்போம். டே ஹை கூட ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டோம். அந்த கேண்டலோட ஹை கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். அந்த மாதிரி லாஜிக் தான் ஆர்டர் ஃப்ளோல இருக்கும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டூல். ஆக்சுவலி நம்ம பவர்ஃபுல் மெத்தட்னு சொல்லுவேன் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. நாட் ஒன்லி இன்ட்ராடே ட்ரேடிங். இத வந்து நம்ம பொசிஷனல் ஸ்விங் ட்ரேட் அந்த மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேம்ல கூட நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். பட் ஆர்டர் ஃப்ளோ வச்சு ட்ரேட் பண்ணும்போது நீங்க வந்து எக்ஸாக்ட்டா உங்களோட என்ட்ரி வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது எல்லாமே நான் ஆர்டர் ஃப்ளோல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் டீடைல்டா உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நார்மல் ட்ரேடர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது சப்போர்ட்ல பை பண்றதும், ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்றது இதுதான் காமனா பண்ணுவாங்க. இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏரியால நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஏரியால ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேலிட் பிரேக் அவுட்டா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து வேலிட் பிரேக் அவுட்டா? ஓகே. பிரேக் அவுட், வேலிட் பிரேக் அவுட். செகண்ட் வந்து புல் பேக் வருது. ஸோ புல் பேக் வந்ததுக்கு அப்புறம் ரியலாவே இந்த இடத்த பையர்ஸ் இருந்திருந்தா, மார்க்கெட் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போயிருக்கணும்ல. ஏன் வந்து சடனா ஃபால் ஆச்சு? ஸோ இதுதான் க்ளூவே. இந்த இடத்த இருக்கிறது தான் இந்த இடத்த என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்றத ஐடென்டிஃபை பண்றது தான் க்ளூவே. ஸோ இந்த இடத்த என்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னா, அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? அதாவது பையர்ஸ் அப்சார்ப்ஷன். பையர்ஸோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல்லர்ஸ் வந்து சைலண்டா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த ரீசன்னால இந்த கேண்டில்ல நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் இந்த இடம் ஃபுல்லாவே அப்சார்ப்ஷன். இந்த மூவ்மெண்ட் வந்து ரியல் மூவ்மெண்ட் கிடையாது. இது ஃபேக் பிரேக் அவுட். அண்ட் அகைன் ரீட்ரேஸ்மென்ட்ல இருந்து போறது எல்லாமே ஃபேக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த இடத்த ஈஸியா செல் சைடு வந்து என்ட்ரி எடுக்க முடியும். நம்ம வந்து பை சைடு என்ட்ரி அவாய்ட் பண்ணிருப்போம். ஸோ நம்ம இந்த ட்ராப்ல வந்து மாட்டியிருக்க மாட்டோம். ஆக்சுவலி ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடர் வந்து இந்த ட்ராப்ல மாட்டியிருக்க மாட்டாங்க. ஒன்லி ரீட்டைல் ட்ரேடர் தான் வந்து இந்த ட்ராப்ல மாட்டிட்டு அகைன் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாரிட்டி எல்லாம் வந்து ஆர்டர் ஃப்ளோ மட்டும் தான் குடுக்கும். அதனால தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கேண்டில பார்த்து ட்ரேட் பண்ணும்போது, ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மட்டும் ஆர்டர் ஃப்ளோவ பார்த்து மணி மேக் பண்றாங்க. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆகுறாங்க. சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆகுறாங்க. ஸோ இப்ப டிசைட் பண்ணுங்க. நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா, ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ஆகணுமா? இல்ல ரீட்டைல் ட்ரேடர் மாரி இன்னும் லாஸ் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? அப்படின்றத. ஓகே. ஸோ ஃபைனலா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் ரேண்டமா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி லாஸ் பண்றத விட்டுட்டு, மார்க்கெட்டோட ரியல் மூவ்மெண்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட்ட கத்துக்கோங்க. நெறைய விஷயம் உங்கள வந்து நீங்களே இம்ப்ரெஸ் ஆகுற அளவுக்கான நெறைய விஷயம் இருக்கு ஆர்டர் ஃப்ளோல. ஸோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆர்டர் ஃப்ளோல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் டீட்டெயிலா காட்டுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் இந்த இடத்த நான் சொன்னேன். நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த சார்ட்ல இந்த இடத்த ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
ஸோ இங்க வந்து ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி எடுப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுக்கிற காமன் பிராக்டிஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா. ஓகே. பட் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கேண்டில். ஓகே. ஸோ இங்க இது வந்து நம்ம பிரேக் அவுட் கேண்டில். இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டில். கரெக்ட்டா? ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட் கேண்டில். பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கே. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கே. இந்த இன்வெர்டட் ஹேமரை வந்து நான் வந்து செல்லிங்காக நான் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாமே. நான் வந்து செல் ட்ரேட் எடுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, பட் இந்த கேண்டில்ல யார் இருக்காங்க அப்படின்னா, செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா, செல்லர்ஸ் இல்ல. பையர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. இதுல பாருங்க 422 லாட்ஸ் வந்து பையர்ஸ் தான் இருக்காங்க இந்த கேண்டில்ல. பட் பையர்ஸ் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, ட்ராப் ஆயிருக்காங்க. இந்த கேண்டில்ல பையர்ஸ் தான் இருக்காங்க. பையர்ஸ் தான் ஸ்டில் டாமினன்ட்டா இருக்காங்க. பட் என்ன ஆயிருக்காங்கன்னா, அந்த கேண்டில்ல பையர்ஸ் வந்து ட்ராப் ஆயிட்டாங்க. ஓகே. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, ரீட்ரேஸ்மென்ட் வந்திருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மென்ட் வரும்போது அக்ரெசிவ் செல்லிங் எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் தென் இந்த கேண்டில்ல அக்ரெசிவா பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. 338 லாட் வந்து நெட்டா பையர்ஸ் இருக்காங்க இந்த கேண்டில்ல, ரீட்ரேஸ்மென்ட் கேண்டில்ல. ஓகே. ஸோ அகைன் அப் ட்ரெண்ட் போயிருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும்? அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூவா போயிருந்திருக்கணும். பட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அகைன் மேல போகும்போது இந்த கேண்டில் எல்லா கேண்டில்லையுமே பாத்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. இந்த கேண்டில்லையும் பையர்ஸ், இந்த கேண்டில்லையும் பையர்ஸ், இந்த கேண்டில்லையும் பையர்ஸ், இங்கேயும் பையர்ஸ். 356 லாட்ஸ் வந்து இந்த இந்த கேண்டில்ல பையிங் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 191 லாட் வந்து நெட்டா பையிங் நடந்திருக்கு. ஸோ டோட்டல் வால்யூம் நான் இங்க பார்க்கல. நான் சொல்றது டெல்டா வேல்யூ சொல்றேன். ஸோ டெல்டா வேல்யூ தான் வந்து பையர்ஸுக்கும் செல்லர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் தென் யாரு டாமினண்டா இருக்காங்க, இல்ல யாரோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அந்த கேண்டில் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப டெல்டா அப்படிங்கும்போது டெல்டா வந்து பாசிட்டிவ் 356 லாட். ஓகே. ஸோ 356 லாட் வந்து பையர்ஸ் வந்து அக்ரெசிவா ஐ மீன் டாமினண்டா இருந்தா கூட, ஸ்ட்ராங்கா இருந்தா கூட, பட் இந்த கேண்டில் வந்து நமக்கு ஃபர்தர் அப்சைடு வந்து போகல. ஓகே. ஸோ இந்த கேண்டில் நெக்ஸ்ட் 2 கேண்டில் பாருங்க. அகைன் டோஜி கேண்டில். ஓகே. ஸோ பேசிக்கலி இப்ப நீங்க இத நீங்க கன்சிடர் பண்ணலனா கூட, இந்த ஃபால நீங்க கன்சிடர் பண்ணலாம் கூட, நீங்க என்ன அதாவது ஒரு ட்ரேடரா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஓகே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இங்கிருந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகும். அப்படின்றதான் வந்து காமனா ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட்டா இருக்கும். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க பை பண்ண எல்லா ஆர்டர்ஸையுமே இங்க யாரெல்லாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை பண்ணியிருந்தாங்களோ, அவங்க எல்லா ஆர்டர்ஸையுமே வந்து சைலன்ட்டா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த 2 கேண்டில்ல நமக்கு இண்டிகேட் பண்ற விஷயம். ஸோ இந்த 2 கேண்டிலே நமக்கு கிளியரா நமக்கு சொல்லிடும். மார்க்கெட் வந்து டவுன் சைட் போக போகுது அப்படின்றது. இந்த ஒரு கேண்டில் இருக்கு பாருங்க. இந்த ஒரு சின்ன கேண்டில் இருக்கு இல்லையா? டோஜி கேண்டில். இந்த கேண்டில் ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில். இந்த கேண்டில் க்ளோஸ்லயே நம்ம இம்மீடியட்டா என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாரி ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நமக்கு ஆர்டர் ஃப்ளோல வந்து நமக்கு குடுக்கும். ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி. இந்த கேண்டிலோட க்ளோஸ்லயே நம்ம என்ட்ரி எடுக்கிறது. ஓகே. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா ஃபால். நம்ம வந்து பை சைடு வந்து போக மாட்டோம். நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா இந்த கேண்டில் நமக்கு வந்து சிக்னல் குடுத்துருச்சு. இந்த 2 கேண்டிலே வந்து நமக்கு கிளியரா நமக்கு சிக்னல் குடுத்துருச்சு. செல் சைடு வந்து மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் அந்த 2 கேண்டில் நான் வந்து எடுக்கல. ஃபைன். நெக்ஸ்ட் எந்த கேண்டில் நமக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க. அடுத்த ரெட் கேண்டில் வந்து நமக்கு சாலிடான ஒரு செல்லிங் கேண்டில். இதுல அக்ரெசிவா செல்லிங்கும் வேற நடந்திருக்கு. அக்ரெசிவ் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அப்ப இந்த கேண்டில் கூட நமக்கு ஒரு செல்லிங்கான மூவ்மெண்ட்ட வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த கேண்டிலும் சூப்பரான ஒரு என்ட்ரி கேண்டிலா இருக்கும். இம்மீடியட்டா நம்ம வந்து இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல அது வந்து என்ட்ரி லாஜிக் எல்லாமே வந்து ஆர்டர் ஃப்ளோல வரும். பட் இது எல்லாமே நம்ம எங்க என்ட்ரி எடுக்கணும், எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஓகே. பட் இந்த கேண்டில் கூட நமக்கான ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கேண்டில் தான். செல்லிங்கான என்ட்ரி கேண்டில் தான். பட் இந்த ஃபால் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இங்க ஐடென்டிஃபை பண்ணிருவோம். இந்த இடத்துலயே ஓகே மார்க்கெட் வந்து ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகாது. ஸோ இது எல்லாமே ஒரு ட்ராப் மூவ்மெண்ட். இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. ஃபர்தர் ஃபால் ஆக போகுது அப்படின்றது வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் செகண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க. இங்க வந்து மார்க்கெட் வந்து ஷார்ப்பா இங்கிருந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. கரெக்ட்டா? இங்க இருந்து ஷார்ப்பா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நிஃப்டி போயிருக்கு. இது ஒரு சப்போர்ட். ஓகே. இந்த சப்போர்ட்ல ஆல்ரெடி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அகைன் ஒரு புல் பேக். அகைன் ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓகே. எல்லாரோட தாட்டும் என்னவா இருக்கும் அப்டின்னா, இந்த சப்போர்ட்ல இருந்து கீழ வந்து ஃபர்தர் டவுன் சைட் போகும் மார்க்கெட் அப்டின்றது எல்லாரோட தாட்டா இருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட்ல அதாவது இந்த ஃபால்ல நெறைய பேர் அக்ரெசிவா செல் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். ஓகே. என்னன்னா, கரண்ட் டேவோட லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது பிரேக் அவுட். டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தர் வந்து டவுன் சைட் ஃபால் ஆகும் அப்டின்றது தான் எல்லாரோட மைண்ட் செட்டா இருக்கும். பட் இந்த ஏரியால என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கணும்ல. அத எப்படி பார்க்கிறது? கேண்டில்ல பார்க்க முடியுமா? டெஃபினட்டா கேண்டில்ல பார்க்க முடியாது என்ன நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ இத நம்ம எங்க போய் பார்க்கிறோம் அப்படின்னா,
ஆர்டர் ஃப்ளோல பாருங்க. நான் இது என்ன நடந்திருக்கு அப்படின்றத அதையும் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஏரியா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அக்ரெசிவ் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு அக்ரெசிவ் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அக்ரெசிவா செல் பண்ண ஏரியா. ஸோ அக்ரெசிவா செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபர்தர் செல் பண்ணது பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்த பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது. ஓகே, இந்த இடத்த பாருங்க. உங்களுக்கு இந்த கேண்டில்ல 768 லாட் நெகட்டிவ் டெல்டா, மீனிங் ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு இந்த கேண்டில்ல. நெக்ஸ்ட் கேண்டில் கிரீன் கலர் கேண்டிலா இருக்கு. ஸோ இந்த கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டில். கேண்டில் கிரீனா இருக்கு. பட் இந்த கேண்டில்ல பையர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா பையர்ஸ் இல்ல, செல்லர்ஸ் தான் இருக்காங்க. செல்லர்ஸ் தான் ஸ்டில் கண்ட்ரோல் பண்றாங்க. -41 லாட் வந்து நெகட்டிவ் டெல்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில்ல நமக்கு பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில்ல -21 லாட் செல்லிங் டெல்டா. ஓகே, ஸோ இதுலயும் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில்ல இதுல ஆல்ரெடி பையர்ஸ் வந்து ஸ்லோவா என்டர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் டோட்டல் வால்யூம் பாருங்க, 667 லாட் வந்து டோட்டல் வால்யூம். பட் டெல்டா நமக்கு என்னைக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த டோட்டல் வால்யூம் இதுல நடந்திருக்கிற செல்லிங் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ டெல்டா நமக்கு என்னைக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டெல்டா வேல்யூ வந்து ஒன்லி 5 தான் இருக்கு. ஓகே, 5 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த கேண்டில்ல நடந்த மொத்த செல்லிங் ஆக்டிவிட்டியும் பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே, ஸோ நம்ம இதுல என்ட்ரி எடுப்போமானா நோ, நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு? இதுலயும் அக்ரெசிவான செல்லிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. செல்லர்ஸ் தான் இருக்காங்க -103. பட் ஈவன் தோ செல்லர்ஸ் இருந்தும் கூட ஏன் பிரைஸ் வந்து மேல போய் க்ளோஸ் ஆகுது அப்படின்றது ஒரு க்ளூ. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் வந்து பிரைஸ் வந்து மேல போய் க்ளோஸ் ஆகுது. ஓகே, பட் இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கணுமா? கிடையாது. ஸோ இதுலயும் என்ட்ரி எடுக்கணுன்றது தேவையில்ல. பட் நெக்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில்ல வந்து இதுதான் நமக்கான பர்ஃபெக்டான ஒரு சிக்னல் கேண்டில், நமக்கான பர்ஃபெக்டான என்ட்ரி கேண்டில். ஸோ இந்த கேண்டில்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு அக்ரெசிவா பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. மார்க்கெட் வந்து ஷார்ப்பா ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். ஓகே, ஸோ இந்த 112 லாட் வந்து பாத்தீங்கன்னா 112 லாட் இந்த இடத்த செல் சைடு இருக்கிற குவான்டிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லிமிட் ஆர்டர். இது வந்து லிமிட் பை ஆர்டர். ஒரு கேண்டிலோட ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து பையர்ஸோட ஆர்டர்ஸ், லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து செல்லர்ஸோட ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ அதுல கேண்டிலோட எட்ஜ்ல பாட்டம்ல இருக்கிறது இந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லிமிட் பை ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் சைட்ல ஈவன் தோ செல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதை வந்து லிமிட் பை ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஆர்டர் ஃப்ளோல வரும்போது என்னங்கிறது டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கேண்டிலோட ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பையர்ஸோட ஆர்டர்ஸ். அதாவது மார்க்கெட்ல ரியல் டைம்ல லைவா எக்ஸிக்யூட் ஆன பையர்ஸோட ஆர்டர்ஸ். அந்த கேண்டில் முடியும் போது லைவ்ல இருக்கும்போதே உங்களுக்கு இந்த இந்த வால்யூம் டேட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பையர்ஸோட ஆர்டர்ஸ். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு செல்லர்ஸோட ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கேண்டில்ல பாருங்க நமக்கு என்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னா செல்லர்ஸ் வந்து மேல செல் பண்றாங்க. ஓகே, இந்த இடத்த வந்து 169 லாட், 201 லாட் இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க. பட் அந்த செல்லர்ஸ ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே 433 லாட். இப்போ 433 பெருசா, 201 பிளஸ் 169 இது பெருசா. ஸோ இது டோட்டலா சேர்த்தீங்கன்னாவே 370 தான் வருது. அப்போ 370 லாட் வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. செல்லர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. பட் அந்த செல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த பையர்ஸ் 433 லாட் பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் நமக்கு இருக்கு. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இம்மீடியட்டா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே வந்து நமக்கு இம்மீடியட்டான ஒரு சிக்னல் பை சைடு வந்து மார்க்கெட் போக போகுது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கேண்டில் கிரீன் கலர் கேண்டிலா இருக்கே, ஆனா வந்து டெல்டா வந்து -296 இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த -296 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஆர்டர். இந்த 799 இருக்கு இல்லையா, இது வந்து லிமிட் பை ஆர்டர். லிமிட் பை ஆர்டர். ஓகே, ஸோ இந்த லிமிட் பை ஆர்டர் பிரைஸ் வந்து அந்த அக்ரஸிவா பை பண்ணியிருக்கிறதுனால தான் பிரைஸ் வந்து மேலே போயிருக்கு. அப்ப இந்த கேண்டில் வந்து ஈவன் தோ உங்களுக்கு நெகட்டிவ் டெல்டா இருந்தா கூட இந்த நெகட்டிவ் டெல்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா லிமிட் பையர் வந்து இந்த கேண்டில்ல வந்து என்டர் ஆயிருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? ஃபர்தர் அப்சைடு வந்து போறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் என்ன நடந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த கேண்டில் ஒரு சாலிடான அக்ரஸிவ் பையிங் கேண்டில். ஸோ 566 லாட்ஸ், 566 லாட் வந்து பாசிட்டிவ் டெல்டா. ஓகே, ஸோ இதுல நமக்கு இம்பேலன்ஸ் கூட வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கேண்டில் தான். அண்ட் தென் இந்த கேண்டிலையும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்.
ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான மைண்ட் செட், அதாவது ஒரு சாலிடான ஒரு 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 கான்ஃபிடன்ஸ வந்து குடுக்கும். ஆர்டர் ஃப்ளோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது, நம்ம இன்னும் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகுமா, போகாதா அப்படின்றது. இப்ப இங்க இந்த இடத்துல நீங்க வந்து 566 லாட் வந்து பை சைடு வந்து ட்ரேட் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே வந்து இந்த இடத்த என்ட்ரி எடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணும் மார்க்கெட் வந்து இன்னும் பிரைஸ் வந்து மேல தான் போகும். கரெக்ட்டா? இவ்ளோ லாட் வந்து என்ட்ரி ஆயிருக்கு. அடுத்த கேண்டில்ல பாருங்க 1100 1080 லாட் வந்து பை சைடு வந்து பையர்ஸ் வந்து அக்ரெசிவா என்ட்ரி எடுத்திருக்காங்க. அப்ப இவ்ளோ பையர்ஸ் உள்ள வரும்போது, அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? ராலி தான் ஆகும். பை சைடு தான் டிராவல் ஆகும். ஓகே. அப்ப இந்த இடத்த போய் நம்ம செல் பண்ணுவோமா அப்படின்னா, செல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இந்த ட்ரெண்ட்ல வந்து நம்ம அக்ரெசிவா பையர்ஸ் வரும்போது, நம்ம இன்னும் சாலிடா நம்ம என்ட்ரி எடுத்த பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டான ஒரு என்ட்ரி. இதெல்லாமே வந்து இங்க பாருங்க, எவ்ளோ சாலிடான பையிங் ஆக்டிவிட்டி வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பார்க்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. இப்ப கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்விங் ஹை இருக்கு. இங்கிருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு செல் பண்றவங்க இருப்பாங்க. இது டே ஹை. டே ஹைல செல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்த வரும்போது பிரைஸ் என்ன பிஹேவ் பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா, நமக்கு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, ஆர்டர் ஃப்ளோல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அந்த இடத்துல என்ன ஆக்டிவிட்டி என்ன பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனா மட்டும் தான், நம்மளால ஒரு பொசிஷன வந்து கேரி பண்ணணுமா, இல்ல எக்ஸிட் பண்ணணுமா, இல்ல கரெக்ட்டான என்ட்ரி எடுக்கணுமா, வேண்டாமா? எந்த இடத்த நம்ம என்ட்ரி எடுக்கணும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? பிரைஸ் ரிவர்ஸ் ஆக போதா? இல்ல கன்டின்யூ ஆக போகுதா? அப்படின்றது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால இண்டிகேட்டர்ஸ் தேவையே இல்ல ட்ரேடிங்க்கு. அதுவும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. நாட் ஒன்லி நிஃப்டி, எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, ஆர்டர் ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்குக்கும் சரி, ஈக்விட்டி, கமாடிட்டி, எம்சிஎக்ஸ் கமாடிட்டி எதுவா இருந்தாலும் சரி, கிரிப்டோ இல்ல ஃபாரெக்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, ஆர்டர் ஃப்ளோன்றது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து வெளியில வந்துருங்க. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you. Bye.